ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்களா? ஓ, நம்ம டச் பண்ணா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிக்கும். ஓகே. க்ளோஸ் பண்ணும்போது பட்டன் இருக்கு. ஒன் சைடு பட்டன். ஆமாம். தென் உங்களுக்கு இந்த பேனல்ஸ், இந்த டோர்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு. உங்களுக்கு இதுவுமே உங்களுக்கு ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்க முடியும். இது நீங்க பார்ட்டிஷன்ஸும் மாத்திக்க முடியும் உங்களுக்கு சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி. 8x8 சைஸுங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஹேங்கர் ஆட் யூஸ் பண்ண முடியாது இந்த இடத்துல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வாட்டர் லிஃப்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. யூஸ் பண்ணி எடுத்துட்டு தென் திருப்பி இது போனால் அந்த மாதிரி ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மாடல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்க முடியும். தென் பேக் பேனல்ஸும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃபுட்டர் பேனலாகவும் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பிளைன் பேனலாக வேணாலும் பண்ணிக்கலாம். லைக் கேண்டிவர் காட் இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட் வந்து ஃபுல்லாக ஃப்ளஷ்ஷாக இருக்காம உள்ளே வந்திருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் உள்ள நல்லா க்ளோஸராக போய் நின்றுக்க முடியும். கால் இடிக்காது, உங்களுக்கு ஹிட் ஆகாது. ஃப்ரீ ஃபிளாப் டோர், இது சிங்கிள் டோர். இது ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐ மூவ்னு சொல்லி ஒரு அக்சசரி. இது கெசவோ மேலே கொடுக்குறோம். உங்களுக்கு செராமிக் ஸ்டோன் மேலே வருது. ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா டைல், நேச்சர் டைல் மேலே வருது. இல்லை ஆன்டி ஃபிங்கர் சூப்பர் மேட்னு சொல்லுவது பேர். இது மேட் ஃபினிஷ். ஆன்டி ஃபிங்கர் சூப்பர் மேட் இந்த சென்ஸ் என்னன்னா உங்களுக்கு ஈரப்பதம் அது மாதிரி எதாவது இருந்தாலுமே இதை டச் பண்ணும்போது அதில் இம்ப்ரெஷன் கொடுக்காது. ஓகே. ஹே गाइस, நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆர்எஸ் யூனிவுட் அப்படின்னு இன்டீரியர் ஷாப் வந்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடு எல்லா இன்டீரியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே எந்த மாதிரி வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டீட்டெயிலாக பேசலாம் கூட பிரதர் இருக்காரு. உங்க பேர்? கோபிநாத் சுப்ரமணியம். ஓகே. நம்ம ஷாப் கரெக்டாக எங்களை கிடையாது ஆர்எஸ்புரம்ல உங்களுக்கு கேஃபிடெக் பக்கத்தில் ஃபாதர் அண்ட் ஸ்ட்ரீட்ல பாலாஜி கேஷ்ல கிரவுண்ட் ஃப்ளோர் லொக்கேட் இருக்கு. நீங்க ஜஸ்ட் யூனிட் ப்ராடக்ட்ஸ்ங்கிறது மேப்ல போட்டாலே போதும். கூகுள் மேப்ல கரெக்டாக இங்கே வந்துடலாம். கோயம்புத்தூர்ல இருக்கு. தென் கொச்சின்ல பிரான்ச் இருக்கு. கொச்சின்ல தென் ஃபேக்டரி எல்லாமே கொச்சின் தான் இருக்கு. ஆக்சுவலா இது கொச்சின் பேஸ்ட் கம்பெனி தான் அது. ஓகே ஓகே. இப்போ ஹவுஸ்க்கு அடுத்து என்ன மாதிரி இன்டீரியர் பண்ணிட்டு இருக்கோம்? என்ன மெட்டீரியல் பண்ணிட்டு இருக்கோம்? ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து 2 மெட்டீரியல் இருக்கு. ஓகே. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கர்ஜன் பிளைவுட்ங்கிற மெட்டீரியல் யூஸ் பண்றேன். மெரங்கர் பிளைவுட் யூஸ் பண்றேன். லைக் கிச்சன் அதெல்லாமே யூஸ் பண்றேன் அதெல்லாம். தென் வார்ட்ரோப்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிளைவுட்லயும் போய்க்கலாம், இல்ல HDHMR போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். HDHMR வந்து ஆக்சென்டர்ஸ்ங்கிற கம்பெனி தான் பண்ணி தராங்க. அது பிரீமியம் ரெண்டு மட்டும் தான் பண்றாங்க. ஸோ அது பண்ணிட்டு இருக்கோம். தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு இது எல்லாமே கஸ்டமைசேஷன் ஒர்க்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட் நீட்டுக்கு ஏற்ற எல்லாமே பண்ணிக்கலாம். லைக் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் பண்றோம், லிவிங்ஸ், வார்ட்ரோப்ஸ், வேனிட்டிஸ், ட்ரெஸ்ஸிங் யூனிட், காட் எல்லாமே பண்றோம் நம்ம. இதற்கு எவ்வளவு ப்ராஜெக்ட் பண்ணலாம் கம்ப்ளீட்லி இப்போ இன்டீரியர்? இப்போ ஓவரால் தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 250 ப்ராஜெக்ட்ஸ் மேலே பண்ணியிருக்கோம். மாடல் கிச்சன்லேருந்து போய்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற கோர் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பிளைவுட் யூஸ் பண்ணுறோம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த வந்து MDF, தென் MR கிரேட் பிளைவுட், அந்த மாதிரி செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட் அது மாதிரி எதுவுமே இல்லை. யூஸ் பண்ணுறது வந்து ஒரே கிரேட் பிளைவுட் தான் யூஸ் பண்ணுறோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயில் வாட்டர் ப்ரூஃப் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் பிளைவுட்டுமே. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் 7 ஃபினிஷஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே. அதெல்லாம் இப்போ இது நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா லாக்கர் கிளாஸ் டோட்டலாகவே. மேலே வரது வந்து பார்த்தீங்கன்னா செயின் கோபிங் கிளாஸ் மேலே வருது. ஓகே ஓகே. இது எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் கோச்சிங் தான். ஜஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ணுறது எல்லாமே எட்டிக் பிராண்ட் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு கஸ்டமைசேஷன் எல்லாமே உங்களுக்கு. ஓகே. கஸ்டமர் எந்த மாதிரி கலர் கேட்டாலும் அதான் பண்ணிக்கலாம். எல்லாமே கஸ்டமைசேஷன் தான். இப்போ உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வரது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாப் வரும். ஹாபுக்கு கீழே, அதாவது ஹாப் இந்த சென்ஸ் அப்ளையன்சஸ் இது எல்லாமே கிளைண்ட் ஸ்கோப் தான் வரும். ஓகே ஓகே. இந்த ஹாபுக்கு கீழே வரது வந்து பார்த்தீங்கன்னா 3D சிஸ்டம் வந்துடும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கட்லரி ட்ரே வரும் உங்களுக்கு. ஓகே. இதுவுமே உங்களுக்கு ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்க முடியும். இது நீங்கள் பார்ட்டிஷன்ஸும் மாற்றிக்க முடியும் உங்களுக்கு சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஓகே ஓகே. தென் வந்து இது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது லைக் கப்ஸ் அண்ட் சாசஸ் வச்சுக்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட் வந்துடும், ரப்பர் மேட் வந்துடும் உங்களுக்கு. இதுவும் உங்களுக்கு வாஷபிள் தான். ஓகே ஓகே ஓகே. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பாட் அண்ட் பேண்ட்ஸ் வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ அதுக்கு வந்து ரப்பர் பேண்ட் வந்துடும். தென் அடிஷ்னல் வேற ஆக்சசரிஸ் ஆட் பண்ணுறதுனா அது ஆக்சசரிஸ் ஆட் பண்ணுறோம். ஓகே. குவாலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்கும். எப்பயுமே இந்த ரொம்ப அப்புறம் ஜாம் ஆகுது அந்த மாதிரி அந்த மாதிரி எதுவும் ஆகாது. அது உங்களுக்கு சர்வீஸும் நம்மகிட்ட இருக்கு. உங்களுக்கு ப்ராப்பர் சர்வீஸ் எல்லாமே இருக்கு. ஏதாவது கம்பெனினாலுமே சர்வீஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு லைஃப் டைம் சர்வீஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகே ஓகே. தென் உங்களுக்கு இந்த பேனல்ஸ், இந்த டோர்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு உங்களுக்கு. எல்லாம் 10 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஓகே. தென் சிங்க் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட் பின் வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிடர்ஜென்ட் ஹோல்டரும் வந்துடும். ஓகே ஓகே ஓகே. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு WPCல வரும். மற்றெல்லாம் பிளைவுட்ல வரும். ஓகே. இந்த சிங்க்கு கீழே வர போர்ஷன் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு WPCல வரும். WPC வந்து லைக் வுட் பிளாஸ்டிக் காம்போசிட்னு சொல்லுவாங்க அது. ஓகே ஓகே. எதுக்குன்னா நம்ம தண்ணி அதிகமாக படுற இடம் இதுதான். ஸோ அதனால வந்து தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாதீங்க. ஸோ அதனால WPCல வரும். ஓகே ஓகே.
இப்போ சப்போஸ் இந்த பக்கம் யூஸ் பண்ணும்போது கரை ஆயிடுச்சுன்னா துடைக்கிறது ஈஸியா இருக்கும். துடைக்கிறது ஈஸியா இருக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து லாக்ல சொன்னோம் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு. இப்போ ஆக்சுவலா இந்த கிச்சன் பாக்குறீங்க, இந்த செட்டப் இதுக்கு என்ன ஏஜ் இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த செட்டப்? இதுக்கு ஒரு 5 years 10 years 12 years ஆச்சு ஆக்சுவலா. 12 years ஆச்சு ஆக்சுவலா. இது அப்படியே தான் இருக்குது. ஸோ அட்வான்டேஜ் என்னன்னா அது மேக்ஸிமம் வந்து சீக்கிரம் ஃபேட் ஆகாது. அது மாதிரி எதுவும் ஆகாது. நீங்க எப்போ மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எப்படி பாக்குறீங்கன்னு இப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். சைட்ஸ் இப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. தென் இது வந்து ஆயில் புல் அவுட். அது ஓகே. இதெல்லாம் நம்ம ஓன் பிராண்டுங்களா? இது எல்லாமே எட்டிக் தான் யூஸ் பண்றது. எல்லாமே எட்டிக்ஸ் தான் யூஸ் பண்றது எல்லாமே. ஓகே ஓகே. உங்களுக்கு எட்டிக் யூஸ் பண்ணா குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு சர்வீஸும் அவங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு நான் வந்து எட்டிக் யூஸ் பண்ண எட்டிக் வந்து கஸ்டமைசேஷன் இருக்கு. எட்டிக்கு கெசபம் பிளம் எல்லாமே யூஸ் பண்ணலாம். எட்டிக் இந்த சென்ஸ் என்னன்னா உங்களுக்கு சப்போஸ் நாளைக்கு ஏதாவது சர்வீஸ் கம்பெனினாலும் அந்த மெட்டீரியல் சீக்கிரம் கிடைச்சிடும் நமக்கு. ஃபர்ஸ்ட் லாக்கர் கிளாஸ் பார்த்து முடிச்சோம். தென் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஃபிங்கர் சூப்பர் மேட்னு சொல்லுவோம். அது பேர். இது மேட் ஃபினிஷ். ஆன்டி ஃபிங்கர் சூப்பர் மேட் இந்த சென்ஸ் என்னன்னா உங்களுக்கு ஈரப்பதம் அது மாதிரி எதாவது இருந்தாலுமே இதை டச் பண்ணும்போது அதுல இம்ப்ரெஷன் கொடுக்காது. ஓகே ஓகே. ஸோ அதனால ஆன்டி ஃபிங்கர் சூப்பர் மேட்னு சொல்லுவோம். அது மேட் ஃபினிஷ் தான் வரும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா டால் யூனிட்ஸ். இதுவுமே உங்களுக்கு கஸ்டமைசேஷன் தான். லைக் வந்து அக்சசரிஸ் மாதிரி வச்சுக்க முடியும். ஓகே. ஓ, நம்ம முன்னாடி எடுத்துக்கலாங்களா? நமக்கு சாஃப்ட் க்ளோஸ் வருதுங்களா? சாஃப்ட் க்ளோஸ் தான். இதுவும் சாஃப்ட் க்ளோஸ் தான். எல்லாமே இங்க இருக்கிற எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான் வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே. தென் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு செப்பரேஷனுக்காக இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓவன் மைக்ரோவேவ் வந்து தனித்தனி யூனிட்டா கொடுத்துருக்கோம். அதை கம்பைன் பண்ணி வேணா ஒரே சிங்கிள் டால் யூனிட்ல வேணா பண்ணிக்க முடியும். பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் செல்ஃப்ஸ் தான் வச்சுக்கலாம் உங்களுக்கு. லைக் எதுக்கு அட்ஜஸ்டபிள் செல்ஃப்ஸ் இந்த சென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் பெரிய ரைஸ் பிளாக் அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னு இருந்தா உங்களுக்கு ஹைட்டா வைக்கணும் பத்தாதுங்கிற மாதிரி இருந்தா கூட உங்களுக்கு இது ரிமூவ் பண்ணிட்டு வச்சுக்க முடியும். ஓகே ஓகே. எப்படி பார்க்கலாம்? எப்படி? அதான் ஒன்றும் இல்லை. இதை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு நீங்க அதை கீழே வச்சுக்கலாம். ஓகே ஓகே. சப்போஸ் ரெண்டு தனியாக எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் செல்ஃப்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே. இல்லை இந்த மாதிரி ஆக்சசரிஸ் வேணும்னா ஆக்சசரிஸும் கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே. ஒவ்வொன்றா ரொட்டேட் பண்ணி எடுத்துக்க முடியும் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஸோ மேல் போர்ஷனுக்கு அதே தான். ஓகே ஓகே. குவாலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. ஆக்சசரி பார்த்தோம். இது அந்த அட்ஜஸ்டபிள் செல்ஃப் நம்ம சொன்ன மாதிரி இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அது அப்போ ஆக்சசரிஸா போறப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கம்மியாகும். பட் அது ப்ரீமியம் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. பட் இதுங்கிறப்ப உங்களுக்கு எஸ்தெட்டிக் கம்மியா இருக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஜாஸ்தி நிறைய இருக்கும். இப்போ கஸ்டமர் தான் இந்த மாதிரி எனக்கு எந்த மாதிரி டிசைன் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு உங்ககிட்ட ஐடியா கேட்டா நம்ம ஐடியாஸ் கொடுப்போம். கண்டிப்பா நம்ம எல்லாமே டிசைன் பண்ணி தான் அவங்களுக்கு கொடுப்போம். கிளைண்ட் கிட்ட வந்து ஒவ்வொரு டிஸ்கஷன்லாம் முடிச்சு டிசைன்லாம் முடிச்சு ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ரொடக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே ஃபேக்டரி ஃபினிஷ் தான் நம்மளுக்கு எல்லாமே இங்க வரும். ஒரு சில வீட்டுல பார்த்தா கிச்சன்ல குட்டியா இருக்கும். பார்த்தா அது மாதிரி நம்ம அதை கிச்சன்ல பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சசரிஸ் தான் பார்த்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே செல்ஃப்ஸா இருக்கும் உங்களுக்கு. இது ஃபுல்லாவே நீங்க ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு. லைக் ஒவ்வொரு செல்ஃப்மே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 35 to 45 kgs வரைக்கும் தாராளமா தாங்கும். சப்போர்ட் ஆகும். ஒரு வெயிட்ஸ் அந்த மாதிரி சப்போர்ட் ஆகும் உங்களுக்கு. தென் கீழே ஸ்கர்ட்டிங் வருது இல்லையா? ஸ்கர்ட்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிவிசி ஸ்கர்ட்டிங் தான் கொடுக்குறேன் நான். அது கீழே வர ஸ்கர்ட்டிங் வந்து பிவிசி ஸ்கர்ட்டிங் தான் கொடுக்குறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு. வாட்டர் ப்ரூஃப் ஒன்றும் ஆகாது தண்ணி பட்டாலும். இந்த மாதிரி லைட்டிங்ஸும் செட் பண்ணிக்க முடியும். ஆமா, இது சென்சார் லைட் தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கை வைக்கிறப்போ ஆஃப் ஆயிடும். சென்சார் லைட்ஸ் தான் அது. இந்த மாதிரி சென்சார் லைட்ஸும் பண்ணிக்க முடியும். லைக் சென்சார் லைட் இல்ல நமக்கு அதை டிரைவ்ல ஃபிக்ஸ் பண்ணி கண்டினியூ பண்ணி ஒயர் ப்ரொவிஷன் கூட கொடுத்துட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் டிரைவ்ல இருந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃபால் லிஃப்ட் அப். இது வந்து பாத்தீங்கன்னா மேனுவலா யூஸ் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்களா? ஓ, நம்ம டச் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும். ஓகே. க்ளோஸ் பண்ணும்போது பட்டன் இருக்கு. ஓ, ஒன் சைடு பட்டன். ஆமா. ஓகே. ஓ, சாஃப்ட் க்ளோஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். தென் நீங்க மேனுவலாவும் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஓகே 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 ஓகே. மேனுவலாவும் யூஸ் பண்ணிக்க முடியும், உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். தென் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைக் ஐலாண்ட் டைப் இது, ஃபுல்லாக ஐலாண்ட் கிச்சன் இது. ஸோ இதுலயும் அதே மாதிரி நம்ம 3D சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் வந்து பார்த்தா கஸ்டமைசேஷன் உங்களுக்கு ஷட்டர்ஸாக வேணும் ஷட்டர்ஸாக பண்ணிக்கலாம், ட்ராவர்ஸ் வேணும் ட்ராவர்ஸாக பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு உங்களுக்கு லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு.
தென் இது ஒன் மோர் டைப் ஆயில் புல் அவுட். இது வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம். அது லைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மினி போர்ஷனில் பார்த்துருப்பீங்க ஒரு ஆயில் புல் அவுட். அது வந்து ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணுறது, பெரிய கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து சின்ன சின்ன ஸ்பைசஸ் அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இதில் நீங்கள் சாஷேஸ் அதெல்லாமே போட்டு வச்சுக்க முடியும். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிட் வுட் வித் பியூ பெயிண்ட் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாகவே பியூ பெயிண்ட் தான் உங்களுக்கு. இது எல்லாமே கஸ்டமைசேஷன் தான் உங்களுக்கு. இது லைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டேஜ் கிச்சன் சொல்லுவாங்க, ஹெரிட்டேஜ் கிச்சன் சொல்லுவாங்க. இதில் ஹெரிட்டேஜ் டைப்ல ஒரு கிச்சன் அது. எல்லாமே இந்த வுடன் டைப்ல வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான். லைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்ரை யூஸ் பண்ணலாம். கார்னர் ஆக்சஸ் பண்ண முடியாட்டி இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ரெண்டு ஸ்டோரேஜ் வந்து ஆக்சுவலாக வந்து என்னன்னா நீங்கள் உள்ள ஆக்சஸ் பண்ண முடியாத இடத்துல வந்து எடுத்துக்க முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம என்ன வரும்னா, இல்லைன்னா இந்த மாதிரி பிளைண்ட் கர்வாக இருக்கிற பிளைண்ட் ஓப்பனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ஆக்சஸ் கொடுக்குறப்ப உங்களுக்கு தெரியும் ஈஸியாக எடுத்துக்க முடியும். இல்லைன்னா உள்ள போய் எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி இருக்கிறது சிம்னியுமே வந்து கவர் பண்ணிக்க முடியும் நம்மளுக்கு. லைக் சிம்னி தெரியாத மாதிரி கவர் பண்ணிக்க முடியும். சிம்னியுமே பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு எல்லாமே அங்க அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி இருக்குங்களா? ஆமா. ஆக்சுவலா எல்லாமே ரிமூவ் பண்ணிக்க முடியும். ரிமூவ் பண்ணிக்க முடியும். நாளைக்கு சப்போஸ் நம்ம சிம்னி ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா ரெடி பண்ணுங்கிற மாதிரி இருந்தால் ரிமூவ் பண்ணா ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ அந்த ரீசனுக்காக ரிமூவ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இந்த உட்ல இருக்க ஏதாவது பெயிண்ட் ஏதாவது போயிடுச்சுன்னா நம்ம இது ஆக்சுவலா பியூர் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிக்க முடியும், ரீபெயிண்ட் பண்ணிக்க முடியும், ரீபெயிண்ட் பண்ண முடியும். தென் வந்து விக்கர் பாஸ்கெட்ஸ் இது வெஜிடபிள்ஸ் எல்லாமே பண்ணிக்க முடியும். சப்போஸ் இந்த மாதிரி வுடன் டைப்ல பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் லைட் வேணும், நீங்க தனியா செட் பண்ணிக்க முடியும். எல்லாமே கஸ்டமைசேஷன் தான் உங்களுக்கு. எல்லாமே கஸ்டமைசேஷன் தான் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஸ்நாக் பார் மாதிரி டேண்டம் டெப்பார்ட்னு சொல்லுவோம். இது எட்டிஸ்ல வரது தான். இது வந்து ஸ்நாக்ஸ் பாரா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வீட்டில் குழந்தைங்க இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ஸ்நாக்ஸ் வச்சிருப்பாங்க போது இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இது ஒன் ஃபினிஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செராமிக் ஸ்டோன் மேலே வருது. ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா டைல் நேச்சுரல் டைல் மேலே வரும் இதில். ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்பைசஸ் பாட்டில்ஸ் எல்லாமே அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கூட நம்ம செட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு. லைக் சப்போஸ் வந்து ஹைட் கம்மியா இருக்காங்க எல்லாம் இருக்காங்கன்னா மேல எடுக்க முடியாதுங்கிறவங்களுக்கு ஸோ இங்க ஆக்சஸ் பண்ணி எடுக்க முடியும். ஆக்சஸ் பண்ண முடியாது. இது மேனுவல் ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். இது மேனுவல் ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த மாதிரி வைக்கலாம் நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா டால் யூனிட் வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். பேஸ்மெண்ட்டுக்கு வர மாதிரி ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கோம் டால் யூனிட். ஸோ இது வந்து மேல ஒரு போர்ஷனா வரும் டோர். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேண்டம் டிராப்ஸா கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஏன்னா சப்போஸ் வந்து உள்ள போய் எடுக்கிறதுக்கு ஈஸி கஷ்டமா இருக்குன்னா வெளியே எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி எடுத்துக்க முடியும். இது செஸ்ட் லெவல் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும் நம்மளுக்கு. அதுக்கு மேலே போய் நம்ம டவர் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு மேலே வந்து அட்ஜஸ்டபிள் செல்ஃபுல் ஃபிக்ஸஸ் பண்ணிக்கலாம். தென் கீழேயுமே அதே மாதிரி தான் உங்களுக்கு டேண்டம் டவர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஏஜ் பீப்புளாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உள்ள போய் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு புல் பண்ணி எடுத்துக்க முடியும். உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு. தென் நெக்ஸ்ட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா இது வந்து அக்ரிலிக் ஃபினிஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் ஷட்டர் கொடுத்துருக்கோம் இங்கே. இது லைக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேசஸ் கம்மியாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெட் கிரைண்டர்ஸ் அதாவது மிக்ஸி அது மாதிரி வைக்கணும். அது கவுண்டர் டாப் மாதிரி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அதை இடனாக தெரியாமல் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோலிங் ஷீட்டில் வச்சுக்கலாம். இதுவுமே யூஸ் பண்ணுறது ரெகு பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறது. இது ஜெர்மன் கம்பெனி தான் யூஸ் பண்ணுறது. குவாலிட்டி நல்லா இருக்கும். ஸ்டோரேஜ் ஏரியா இது லைக் அப் லிஃப்ட் மாதிரி. இது அந்த மாதிரி ஆகாது. அந்த மாதிரி வந்து நம்ம சர்வீஸ் இது பண்ணிக்க முடியும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் போடுறதுக்கு போல ஸ்பைஸ் போட்டு கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. நீங்கள் கேட்டிங்களே அப்படியே சின்ன கிச்சனாக இருந்தால் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. சப்போஸ் சின்ன கிச்சனாக இருந்தாலுமே நம்ம ஆயில் போடுறதுக்கு போல ஸ்பைஸ் போட கொடுத்துக்க முடியும். இந்த மாதிரி பண்ணிக்க முடியும். இதுவுமே நம்ம ஹெச் ப்ரொஃபைல் ஹேண்டில் கொடுத்துக்க முடியும். அதுக்கு நமக்கு ஹேண்டில்ஸ் ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸும் கொடுத்துக்கலாம். லைக் கோலா ஹேண்டில்ஸும் கொடுத்துக்கலாம். கோலா ப்ரொஃபைல் மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஹேண்டில்ஸும் கொடுத்துக்க முடியும். நம்மளால ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் இது ஹெச் ப்ரொஃபைல் ஹேண்டில்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஹேண்டில்ஸ் கொடுத்துக்க முடியும். உங்களுக்கு டோர் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஹேண்டில்ஸ் எதுவுமே தெரியாது. வேற ஒரு லைன் மட்டும் தான் தெரியும். அது ஸ்டோரேஜ் தான். ஸோ வேஸ்ட் பின் வந்து இந்த மாதிரி வந்துருக்கும் உங்களுக்கு. சிங்கிள் பின் இல்லாமல் டபுள் பின்னும் வரும் உங்களுக்கு. இதுவுமே நீங்கள் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்க முடியும்.
தென் டோர் க்ளோஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் அது க்ளோஸ் ஆகிடும். ஓ ஓகே ஓகே. அந்த மாதிரி இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் செல்ஃப்ஸ் இந்த சென்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு அதிகமாக ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு. லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி கொடுக்குற ரீசன் எதுன்னா நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சன் இருக்கு, நமக்கு ஸ்டோர் ரூம் இல்லை, நமக்கு அதிகமாக பொருளை ஸ்டோர் பண்ணணும், கிராசரிஸை ஸ்டோர் பண்ணணுங்கிறப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும் நமக்கு. ஸோ இது எல்லாம் அட்ஜஸ்டபிள் தான் உங்களுக்கு. ஸோ இது வெயிட் நல்லாவே தாங்கும், பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. வெயிட் நல்லா தாங்கும். ஓகே. தென் இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக வீனியர் ஃபினிஷ் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபால் லிஃப்ட் அப் நம்ம பார்த்தது ஃப்ரீ ஃபால் லிஃப்ட் அப் அது. ஓகே ஓகே. வித் அட்ஜஸ்டபிள் செல்ஃப் கொடுத்துருக்கோம். ஓகே. இது வந்து கொஞ்சம் உடன் ஸ்டைலில் வேணுங்கிறவங்க ஆமாம் உடன் ஸ்டைலில் போடுங்க போய்க்கலாம். இப்போ உடன் ஸ்டைல் வந்து இப்போ இது சப்போஸ் இது பிடிக்கல எனக்கு வேற மாதிரி வேணும்னா நம்ம அந்த மாதிரி கஸ்டமர் தான் அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது லாட்டுக்கு லாட் மாறுவது, ஒரு லாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லாட்டுக்கு மாறுவது. இப்போ நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் பிடிச்சிருக்கும் டெக்ஸ்சர் பிடிச்சிருக்கலாம் உங்களுக்கு, பட் நமக்கு இப்போ செலக்ட் பண்ணியிருந்தாலுமே அந்த டெக்ஸ்சர் வந்து அந்த லாட்டில் எப்படி வருதோ அந்த டெக்ஸ்சருக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதை வந்து உங்களுக்கு முதல்ல சாம்பிள்ஸ் எல்லாமே காமிச்சிருவோம். இந்த சாம்பிள்ஸ்ல இருக்கு, ஸோ இதுல இதை செலக்ட் பண்ணி சொல்லி அதுலயும் காமிச்சிருவோம் உங்களுக்கு. கஸ்டமர் நிறைய சாய்ஸ் இருக்கும். சாய்ஸ் இருக்கும் அதே மாதிரி. தென் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபிளாப் டோர், இது சிங்கிள் டோர் இது. ஓகே ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐ மூவ்னு சொல்லி ஒரு அக்சசரி இது கெசபோம்ல கொடுக்குறோம் நம்ம. ஓகே ஓகே. ஸோ ஸ்பைஸ் ரேக் ஆமா எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பைஸ் ரேக்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துக்க முடியும், எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். திருப்பி ஜஸ்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இருக்கும், திருப்பியும் ஜஸ்ட் அவ்வளோதான். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிட்னி ஷேப் ட்ரீ கொடுத்துருக்கோம். அது ஆமாம் வந்துடும். ஆமாம். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃபிளாப் சிங்கிள் டோர் தான். அது சின்னது. நமக்கு லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செமிட் ஆல்யூமெண்ட் இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி கொடுத்துருந்தீங்களா, அதுக்கு மேலே ஓப்பன் வந்து எம்டியாக இருக்குது, மற்ற இடத்துல யூனிட் இருக்குன்னா கூட இந்த மாதிரி நம்ம அதில் கொடுத்துக்க முடியும், செப்பரேட்டாக பண்ணிக்க முடியும். நீங்கள் கீழே பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பியூ பெயிண்ட் ஃபினிஷ் இது. ஓகே ஓகே. ஸோ பியூ பெயிண்ட் இந்த சென்ஸ் வந்து உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்குது இல்லை உங்களுக்கு. இது நிறைய கலர்ஸ் இருக்குது, மோர் தான் 250 கலர்ஸ் இருக்குது இதில் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஸோ நம்ம கஸ்டமருக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்க முடியும். ஸோ ஃபுல் ஹைட் ஆல்டர்னேட் வாங்கிட்டு செமி ஆல்டர்னேட் மாதிரி கூட பண்ணிக்க முடியும் நமக்கு. இது ஜஸ்ட் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக மேபி ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஓகே ஓகே. எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். தென் இது ஸ்டோரேஜ் கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OTG மேலே வந்துடும். ஓகே ஓகே. அப்புறம் கிச்சனுக்கு இன்டீரியர் பண்ணி கொடுத்தா நம்ம ஃபுல் செட்டாகவே பண்ணிடுவோம் இந்த மாதிரி. ஆமாம். அவங்க ரெக்யர்மெண்ட்ஸ் என்னங்கிறது கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபீஸ் பண்ணி கொடுத்துருவோம் அவங்களுக்கு. ஓகே ஓகே. லிவிங் செட்டப் இது ஃபுல்லாகவே. ஓகே. ஸோ இது உங்களுக்கு கஸ்டமைசேஷன் தான். லைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவர்ஸ் மட்டும் ஃப்ரண்ட்ல கொடுத்துக்கலாம். இது எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் ட்ராவர்ஸ் தான். இதுவுமே எல்லாம் சாஃப்ட் க்ளோசிங் ட்ராவர்ஸ் தான் உங்களுக்கு. சாஃப்ட் க்ளோசிங் ட்ராவர்ஸ் ப்ளஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டர் பேனல்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஓகே. இது குவாலிட்டி நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும், குவாலிட்டிஸ் நல்லா இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா லெஜஸ் வேணால் லெஜஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் ஸ்டோரேஜ் வேணால் ஸ்டோரேஜும் பண்ணிக்க முடியும், லைக் டால்யூன்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இது எல்லாமே கஸ்டமைசேஷன் தான் உங்களுக்கு இதில் ஒர்க் பண்ணுறது. சிங்கிளாக வேணால் நிறைய ஸ்டோரேஜ் இருக்கிற அந்த மாதிரியும் பண்ணிக்க முடியும், பண்ணிக்கலாம். மாடல்ஸ் நிறைய இருக்குங்களா சாம்பிளாக கஸ்டமர் காட்டுறது? இருக்கு. நம்ம ஆக்சுவலாக வந்து இப்போ கஸ்டமர் சைட்ஸ் பண்ணியிருப்போம், அது நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும் அது எல்லாமே. ஸோ வந்து அதுவும் நம்ம கஸ்டமர்ஸ் கேட்டாங்கன்னா அதுவுமே ஷேர் பண்ணி தர மாதிரி இருக்கும் சிலது எல்லாமே. ஸோ இது வந்து எப்படி செட்டப் பண்ணுவோம்னா அந்த லிவிங்ஸ் ரூம் சைஸை பொறுத்து, தென் ரூம் சைஸ், தென் அவங்களோட நீடை பொறுத்து அவங்களுக்கு ஸ்டோரேஜ் ஜாஸ்தி வேணும் இல்லைன்னா ஸ்டோரேஜ் கம்மியாக இருந்தால் போதும், ரெக்யர்மெண்ட்ஸ் கேட்ட மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிவி கீழே வச்சிருக்கோம். சப்போஸ் இது வால் மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் பாக்ஸ் வச்சோம்னா டிவிடி பிளேயர்ஸ், HDMI கேபிள்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஸ்விட்சஸ் எல்லாம் எங்கேயுமே வெளியே தெரியாத மாதிரி பண்ணிக்க முடியும், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பெட்ரூம் செட்டப் இது. ஓகே. லைக் வந்து காட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கஸ்டமைசேஷன் தான் காட் எல்லாமே. லைக் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்டிலிவர் காட்டை கொடுத்துருக்கணும் நீங்கள். லைக் கேன்டிலிவர் காட் இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட் வந்து ஃபுல்லாக ஃப்ளஷ்ஷாக இருக்காம உள்ளே வந்திருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் உள்ள நல்லா க்ளோஸராக போய் நின்றுக்க முடியும், கால் இடிக்காது, உங்களுக்கு ஹிட் ஆகாது, அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இல்லை ஸ்டோரேஜ் காட் வேணால் ஸ்டோரேஜ் கட் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்டோரேஜ் கட்டும் பண்ணிக்கலாம். தென் அப்போல்ஸ்டீஸும் நம்ம கலர்ஸ் இருக்குது, இதுக்கு ஏற்ற மாதிரி அப்போல்ஸ்டீஸும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி, மாடல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்க முடியும். தென் பேக் பேனல்ஸும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஃபுட்டர் பேனலாகவும் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு பிளைன் பேனலாகவும் வேணாலும் பண்ணிக்கலாம். தென் இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீல் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே நம்ம கோல்டு ஸ்ட்ரிப் பண்ணிக்கலாம், ரோஸ் கோல்டு பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும் எல்லாமே. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் செட்டப் இது.
ஆக்சுவலா இந்த மாதிரி வாட்டர் நீங்க எங்கேயுமே பாத்துருக்க மாட்டீங்க இந்த செட்டப்ல. பல்ஜ் வந்து இருக்கிற மாதிரி. ஏன்னா இது ரீசன் வந்து எதுக்காகன்னா உங்களுக்கு உள்ள மிரர் கொடுத்துருக்கோம் அதுல. இது வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா 180 டிகிரி திரும்ப முடியும் உங்களுக்கு. இது ஃபுல்லா இது வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுவுமே உங்களுக்கு எல்லாமே கஸ்டமைசேஷன் தான். இது டோட்டலா இல்ல கஸ்டமைசேஷன் தான். சப்போஸ் சில இடத்துல வந்து எனக்கு லாக்கர் வேணும் பண்ணிக்கலாம், எல்லாமே கஸ்டமைசேஷன் தான். சில இடத்துல எனக்கு லாக்கர் ஸ்டோரேஜ் தனியாக ப்ரொவிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ டிராவர்ஸோட பொசிஷன்ஸ் எல்லாமே மாத்திக்க முடியும், எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். லைக் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டை அதெல்லாமே இல்லை ஹேங் பண்ணிக்க முடியும். லைக் இதுல வந்து அந்த சென்ட் பாட்டில்ஸ் பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணிக்க முடியும். எல்லாமே தென் இதுல வேணா சின்ன செட்டப்ல உங்களுக்கு மிரர் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படியே நல்லா இருக்கும். அதான் சொன்னல என்கிட்ட வந்து ஒரே குவாலிட்டி தான் இருக்கு. இல்ல ஒரே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் இருக்கு. பாயில் வாட்டர் ப்ரூஃப் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. அதுதான் குவாலிட்டி எந்த ப்ராப்ளம் வராது. இது தனியாக இதுக்கு ஸ்டோரேஜ். இது ஸ்டோரேஜ். இதுவுமே எல்லாமே சாஃப்ட் வாஷிங் கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த சைடு சேம் அங்க பார்த்த மாதிரி ஏதாவது. ஓகே. கஸ்டமர் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்க ரெக்கமெண்ட் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கிங் சைஸ் காட்டு. இது நம்ம இது குயின் சைஸ் இல்லை சூப்பர் கிங் காட்டு அந்த மாதிரி எல்லா சைஸுமே பண்ணிக்க முடியும், கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் எல்லாமே. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா வீனியர் ஃபினிஷில் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வீனியர் செட்டப் இது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர்லையும் காட் பண்ண முடியும். இந்த மாதிரி லைக் காட்டுமே லெதரில் வரும் உங்களுக்கு. லெதரில் வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் லேக்கும் கொடுத்துடலாம், க்ரோம் ஃபினிஷ்லேக்கும் கொடுத்துக்கலாம் வேணும், அந்த மாதிரியும் பண்ணிக்க முடியும். தென் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஸ்பேஸும் கொடுத்துக்கலாம் உட்கார்றதுக்கு. ஃபுட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம், உட்காந்துக்கலாம் அதில். லைக் வந்து இப்போ வீட்டுக்கு போறீங்க, நம்ம மேபி ஏதாவது பெரியவங்க இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண உட்கார இந்த மாதிரி உட்காந்து கூட நீங்கள் பேசிக்கலாம் ஜாலியாக, அது மாதிரி பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு. தென் காட்டில் இதுதான் இப்போ இந்த மாதிரி அப்ரோச்சஸ் இந்த மாதிரி பேட்டர்னையும் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெரிங் போன் பேட்டர்ன் சொல்லுவாங்க. லைக் இந்த பேட்டர்ல வரப்ப ஹெரிங் போன் பேட்டர்ன் சொல்லுவோம், வி ஷேப்ல ஒரு ஹெரிங் போன் பேட்டர்ன் சொல்லுவோம். அதுதான் இப்போ நம்ம அங்கே பார்த்து வந்து அந்த ரூம்ல பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்ட்ரிப் பண்ணிருக்கோம். இது வந்து கோல்டு ஸ்ட்ரிப். அந்த மாதிரி பண்ணிக்க முடியும், பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடிங் வார்ட்ரோப். இது வந்து கிராண்ட்னியா 400 சேனல். இது வந்து எட்டிகோட தான். இதுவுமே உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசிங் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 9 ஃபீட் வரைக்கும் நம்ம பண்ணிக்க முடியும். ஆமா, இது 8x8 சைஸ் இது. ஸோ 9 ஃபீட் வரைக்கும் நம்ம பண்ணிக்க முடியும். இப்போ 8x8 சைஸுங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஹேங்கரோட யூஸ் பண்ண முடியாது இங்க இடத்துல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இல்ல வாட்டர் லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். துணி எடுத்துட்டு தென் திருப்பி இது போனா நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். எல்லாமே கஸ்டமைசேஷன் தான். இல்லைன்னா அந்த டிராவர்ஸ்ல வந்து இந்த மாதிரி பார்ட்டிஷன்ஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு. லைக் வந்து பார்த்தீங்கன்னா வேலை தனியாக வச்சுக்கலாம், காஸ்மெட்டிக்ஸ் வச்சு அதை செப்பரேட் பண்ணி வச்சுக்க முடியும். லைக் என்ன வச்சுக்கலாம். எதுவுமே உங்களுக்கு பிரிச்சு எடுத்து ரிமூவ் பண்ணிக்க முடியாது. வேண்டாட்டி ரிமூவ் பண்ணிட்டு நீங்க பிளைன் டிராவரோட யூஸ் பண்ணிக்கலாம். வாரண்டி இருக்குங்களா இதுக்கு எல்லாமே? இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் ரிப்ளேஸ் வாரண்டி இருக்கும். ஆமா. நம்ம எவ்வளவு ஸ்பீடா க்ளோஸ் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா சாஃப்ட் க்ளோஸ் ஆகும். தென் ஆக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கொடுக்குற வாரண்டி என்ன வருதோ அந்த வாரண்டி அப்படியே வந்துடும், அப்படியே கொடுத்துடலாம். இப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிப்லே கொடுத்துருக்கும். ஸ்ட்ரிப்லே இந்த சென்ஸ் வந்து சென்சார் லைட் உங்களுக்கு இது. லைக் இதை க்ளோஸ் பண்ணீங்கன்னா அது ஆஃப் ஆயிரும் லைட். லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது க்ளோஸ் பண்ண லைட் ஆஃப் ஆயிரும். சென்சார் லைட் தான் நம்ம க்ளோஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். ஸோ சாஃப்ட் க்ளோசிங் அதுவும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செப்பரேஷன் உங்களுக்கு. லைக் வந்து ஃபோல்டு துணி வந்து மடிச்சு வச்சுக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் தனித்தனியாக இது பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் கிளாத் வேணாலும் இதில் போட்டு வச்சுக்கலாம். ஓகே வேஸ்ட் கிளாத் இதில் போட்டு வச்சு கூட யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு. ஸோ எங்கேயுமே ட்ராவர்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ இதுவுமே உங்களுக்கு கஸ்டமைசேஷன் தான். ஸோ நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்க முடியும். அது மாதிரி பண்ணிக்கலாம். வேறு அந்த சைடு வரும், இன்சைடு வச்சுக்கலாம். இது வந்து ஆக்சுவலா வாக்கின் வாட்டர் மாதிரி செட்டப். இது நீங்க ஸ்லைடிங் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டோர் இல்லாம வெறும் கேர்கஸ் மட்டும் வச்சுக்கலாம். இல்லைன்னா எனக்கு டோர் வச்சு க்ளோஸ் பண்ணணும் கொஞ்சம் வாக்கின் வாட்டர் மாதிரி ஃபீல் வரணும்னா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும். கிளாஸ் டோர்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். அது இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் கிளாஸ் ஃப்ரேம்ல வர டோர் இது. ஸோ இதுவே லைட்டிங் இருக்கு உங்களுக்கு. இது வந்து ஆக்சுவலா சென்சர் வேணும், சென்சர் பண்ணிக்கலாம். பட் சென்சர் வந்து நல்லா இருக்கும். ஆக்சுவலா இது வாங்க டிஸ்பிளே பர்பஸ்க்காக மாதிரி தான் உங்களுக்கு இது லைட்டிங். இது இந்த செட்டப்பே இது ஆன்ல இருந்தா உங்களுக்கு பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. இது உங்களுக்கு
இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவுமே கஸ்டமைஸ். இப்போ எங்களுக்கு எல்லாமே வந்து கிளாஸ் டோர்ஸாவும் பண்ணிக்கலாம், இல்ல 2 கிளாஸ் டோர் இது மத்த எல்லாம் பிளைன் டோர்ஸா வேணும் அப்படியே பண்ணிக்க முடியும், அப்படியே பண்ணிக்க முடியும். இதுலயும் உங்களுக்கு 7 ஃபினிஷ் நம்ம பண்ணிக்க முடியும் எல்லாமே. நம்மகிட்ட 7 ஃபினிஷ் பண்ணிக்கலாம். 7 ஃபினிஷ் இந்த சென்ஸ் அந்த லேமினேட், தென் அக்ரிலிக், தென் வந்து பாத்தீங்கன்னா பியூ பெயிண்ட், வீனியர், எல்லாமே பண்ணிக்கலாம். லைக் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஷூராக், இது ஷூராக். தென் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேங்கர் ப்ளஸ் டிராவர் செட்டப் இப்படி கொடுத்துக்கலாம் நம்ம. அது ஓகே ஓகே. ஸோ இதுவுமே சாஃப்ட் க்ளோசிங் எல்லாமே. ஓகே. ஹேங்கரோட இது வந்து அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும் ஹைட்ல இருக்கிறப்போ, இதுக்கு அது மாதிரி தேவைப்படாது. ஸோ அதனால ஹேங்கரோட நார்மல் ஹேங்கரோட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். எல்லாமே கஸ்டமைசேஷனுங்கனா ப்ராப்ளம் இருக்காது, உங்களுக்கு பண்ணிக்க முடியும். தென் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுவுமே அட்ஜஸ்டபிள் செல்ஃப்ஸ் தான், உங்களுக்கு எல்லாமே செல்ஃப் ரிமூவ் பண்ணிக்க முடியும். அட்ஜஸ்டபிள் தான், செல்ஃப் ரிமூவ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு. தென் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட் புல் அவுட். அது ஓகே. லைக் நம்ம பேண்ட்ஸ் எல்லாமே ஃபோல்ட் பண்ணி அதில் வச்சுக்க முடியும். ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்கள் பேண்ட் மடிச்சு வச்சுட்டு தேடி வச்சுக்க தேவையில்லை, இந்த மாதிரி இது எடுத்துக்க முடியும். எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க எடுக்க பார்க்கும்போது, அது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதுவுமே ஒரு ஸ்லைடிங் தான், அது இது ஒரு ஸ்லைடிங் வார்ட்ரோப். இது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அட்ஜஸ்டபிள் செல்ஃப்ஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா புல் அவுட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. லைக் டிராவர் செட்டப் மாதிரியே தான் உங்களுக்கு இது. பட் வெளியிருந்து பார்க்கும்போது என்ன வச்சிருக்கோங்க தெரியறதுக்காக ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வச்சிருக்கோம். ஓகே ஓகே. உள்ள தேடி இருக்கிற மாதிரி இல்லாம நம்ம ஜஸ்ட் புல் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. இல்ல டிராவரா வேணா டிராவராவும் பண்ணிக்கலாம், அது மாதிரி டிராவரா வேணா டிராவராவும் பண்ணிக்கலாம். ஹேங்கரோடுக்கு லைட் செட் பண்ணிக்க முடியும். ஹேங்கரோட வந்து ஒரு சைடு கொடுத்துருக்கோம், அந்த சைடு வேணா அந்த சைடும் பண்ணிக்கலாம். ஒரு சைடு செல்ஃபா ஒரு சைடு ஹேங்கரோட வச்சிருக்கோம். உங்க நெசசிட்டிக்கு ஏற்ற மாதிரி கிளைண்ட்டுக்கு ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்க முடியும். எல்லாமே பண்ணிக்கலாம். ஒரு சைடு விட்டு ஒரு சைடு மீறனாலும் நம்ம பண்ணிக்கலாம். ப்ரோ இப்போ இன்டீரியர் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ ஃப்ளோருக்கு எப்படி இதெல்லாம் எப்படி நேச்சுரல் வுட்ங்களா இல்ல லேமினேட்டுங்களா? இல்ல இது எல்லாமே நேச்சுரல் வுட் தான் எல்லாமே. அப்படிங்களா? இது எல்லாமே நேச்சுரல் வுட் தான் யூஸ் பண்றது எல்லாமே. ஃப்ளோரிங்ஸ் எல்லாமே இப்போ பார்த்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா 14 ஸ்பீசிஸ் இருக்கு உங்களுக்கு இது. ஓகே ஓகே. ஸோ இதுவுமே அந்த நேச்சுரல் வுட்ங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாட்டுக்கு ஏற்ற மாதிரி கிரைன் ஸ்ட்ரக்சர்ஸ் மாறும். ஓகே ஓகே. அந்த மாதிரி எல்லாமே சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். கிரைன் ஸ்ட்ரக்சர்ஸ் மாறும், ப்ளஸ் பேட்டர்ன் கொஞ்சம் மாறும். ஓகே ஓகே. கஸ்டமருக்கு ஏத்த நீங்க டார்க் லைட் அந்த மாதிரி அது வந்து எப்படி வந்து இதுதான் சொன்ன லைக் வீனியருக்கு பார்த்த மாதிரி இதுவும். இது எல்லாமே நேச்சுரல் வுட்ங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயும் வந்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 mm கிளியரன்ஸ் ஸ்பேஸ்ல கொடுக்குறோம், திக்னஸ்ல கொடுக்குறோம் இது நம்ம. ஸோ லைக் 2 mm ஃபோம் வந்துடும், மேல 14 mm திக்னஸ்ல வந்து உங்களுக்கு வுட் வந்துடும் இதுல. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மேல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 mm திக்னஸ்ல வந்து என்ன ஸ்பீசிஸ் போறோமோ அந்த ஸ்பீசிஸ் வந்துடும். தென் பாட்டம் வர போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மாகனி வுட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே நேச்சுரல் வுட் தான் கொடுக்குறோம் இதுல. க்ளீன் பர்பஸ் வரைக்கும் ஈஸியா இருக்கும். இது வந்து ஆக்சுவலா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் இருக்காது. தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாப் பண்ணிக்க முடியும், எல்லாமே பண்ணிக்க முடியும், ஈஸியா க்ளீன் பண்ணிக்க முடியும், அது எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அது 14 ஸ்பீசிஸ் சொல்லியிருந்ததில்ல உங்களுக்கு. ஸோ அந்த கிரைன் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் தான் மாறும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் வந்து ஓக் ஃபினிஷ்லேருந்து உங்களுக்கு டீக்கு, ரோஸ் வுட், சஃபேலி, கையா, மேப்பிள், அது மாதிரி டோட்டலாக 14 ஸ்பீசிஸ் இருக்கு நம்மகிட்ட இதில். ஸோ கஸ்டமருக்கு என்ன நீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்க முடியும், பண்ணிக்க முடியும். இப்போ கோயம்புத்தூர் இல்லாமல் அதர் டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்து அவங்க டீல் பண்ணி எப்படி பண்ணுவீங்க? ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே டெலி என்கொயரி எல்லாமே வரும் நம்மளுக்கு. லைக் வந்து வெப்சைட்ஸில் பார்ப்பாங்க, தென் வாட்ஸ்அப் காலிங் வரும், தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே பார்க்குறாங்க நம்ம இதில். ஸோ அதை வச்சுட்டு அவங்களுக்கு வந்து என்கொயரி பண்ணாங்கன்னா சப்போஸ் அவங்களோட ஃப்ளோர் பிளான்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி போனாங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு என்னன்னு கேட்டு அதுக்கு பட்ஜெட் கொட்டேஷனை கொடுத்துருவோம் அவங்களுக்கு இனிஷியலாக. அது ஓகேன்னா ஃபர்தராக வந்து அவங்க ஷோரூம் வர மாதிரி இருக்கும், இல்லை சைட்டுக்கு நான் போகிற மாதிரி இருக்கும். இல்லை ஃப்ளோர் பிளான் எதுவுமே என்கிட்ட இல்லை, நீங்கள் சைட்டுக்கு வந்தால் பெட்டராக இருக்கும் சார் அப்படின்னாலும் சைட்டு போயிட்டு டேரெக்டாக அவங்க டிஸ்கஸ் பண்ணி அவங்க கூட தென் என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு தென் எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக தென் அவங்க கோட் ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம். இது எல்லாமே ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க டிஸ்கஷன்லாம் முடிச்சுட்டு டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். டிசைன்லாம் ப்ராசஸ்லாம் முடிச்சு லைக் 2D டீட்டெயில் ட்ராயிங்ஸ் எல்லாமே பண்ணிட்டு 3D கலர் கோடு எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ட்ராயிங் நானே கொடுத்துருவேன். லைக் கிச்சன் வார்ட்ரோப்ஸ் எங்கெங்கே வருதோ லைட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னா அதுக்கேற்ற எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ட்ராயிங் நானே கொடுத்துருவேன் எல்லாமே. தென் இது எல்லாமே ஓகே ஓவராலாக முடிச்சு ப்ரொடக்ஷன் போகலாங்கிற மாதிரி இருந்தால் அவங்கக்கிட்ட எல்லாமே சைன் ஆஃப் வாங்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே ஓகேங்கிற மாதிரி இருந்த பொசிஷன் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட எல்லாமே அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் காமிச்சிருவாங்க சார். ப்ரொடக்ஷன் இந்த சென்ஸ் வந்து 1 month 35 daysல வந்து ப்ரொடக்ஷன் முடிஞ்சிடும். தென் ஆன் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அறுக்கிறது பிடிக்கிறது அந்த மாதிரி எந்த வேலையும் இருக்காது, நம்ம கார்பெண்டர் ஒர்க் மாதிரி எதுவுமே இருக்காது. இது எல்லாமே உங்களுக்கு ஃபேக்டரி ஃபினிஷ் தான் வரும், உங்களுக்கு ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு சைட்ல. ஒரு சில கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோதான் பட்ஜெட் இருக்குது, எனக்கு இந்த நீட்ல வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கு எதுவுமே பண்ணிக்க முடியும், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஸோ நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அப்படின்னா டிஸ்பிளே கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி ப்ரைஸு மாடல்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணி.
சரி, ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ சார்.